தேவ செய்திக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்னாடி ஒரு சில வசனங்களை பார்த்துவிட்டு கடந்து செல்வோம். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:2. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதுவாயிருக்குமே. நாங்கள் பிரசங்கிக்கிற பிரகாரம் நீங்கள் கை கொண்டால் அதனால் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்களுடைய பிரயாசம் விருதா. அது ஒரு ஆழமான சத்தியம். என்ன சொல்றாரு? நாங்கள் எப்படி பைபிளில் சொல்லியிருக்கோமோ அதன்படி நீங்கள் கை கொண்டால்தான் உங்களுக்கு அந்த கடவுள் வைத்திருக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கும். மற்றபடினாக்கா நான் ஏதோ சபைக்கு போகிறேன், ஏதோ கோயிலுக்கு போகிறேன், ஏதோ பண்ணினாக்கா இப்போ உதாரணம் சொன்னால் காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், போராடுறோம். ஏது ஒரு சாயங்காலம் வேலை முடிச்சோன்னு வருமானம் கிடைக்கின்றதுக்காக தான். காலிலேருந்து முடிச்சுட்டு சாயங்காலம் ஒன்றும் இல்லைப்பா, இல்லை நான் சொன்னதே நீ செய்யறட்டா என்ன இருந்துட்டு. அப்போ உள்வாங்கணும். தேவன் என்றால் யார், அவருடைய செய்திகள் என்ன, அது என்ன சொல்ல வருகிறது, எப்படி நம்ம வாழ்வதுன்ற அந்த சிந்தனை நமக்கு முக்கியம். அதனால தான் நேரத்தை சொல்லுவார் 1 கொரிந்தியர் 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். என்ன சொல்றாரு? தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாரு. நம்ம நினைச்சிருக்கோம், நம்ம மனசுல ஒரு கற்பனை பண்ணிருக்கோம், நான் போறப்பாத சரி இதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு. எப்பயுமே நீ இருக்கிற இடத்துல இருந்து ஒரு விஷயத்த பார்த்தனாக்கா அது உங்களுக்கு தெரியாது. அந்த இடத்த விட்டு தூரம் வந்து கவனிக்கணும், இது சரியா தப்பான்னு கவனிக்கணும். இன்னைக்கு அநேகம் பேர் வந்துட்டு மனம் மாறி சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்காததுக்கு காரணம் என்னன்னாக்கா அவர்கள் இருக்கிற இடத்துல இருந்து கேட்கிற பொழுது கேட்கிறார்கள். அதனால தான் அவங்களால வந்து பெரிய புரிஞ்சுக்கொள்ள முடியும். எப்பவுமே சொல்ற ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கணுமா, நம்ம அங்கே வந்து தேர்ட் பார்ட்டி நின்று வெளியே இருந்து கவனிச்சா மட்டும்தான் நம்மளுடைய குறைகளும் சரி, நம்முடைய எண்ணங்களையும் சரி, மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க, என் கேரக்டர் என்னன்றது நமக்கு தெரிய வரும். அதனால வந்துட்டு தன்னை நிற்கிறவன் என்று சொல்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கிறவன். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம ஸ்டெடியாக நிற்கிறோம்ன்றதை ஒவ்வொரு நாளும் பரிசோதனை பார்ப்போம். சரிங்களா? இப்போ செய்திக்குள்ள படிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஆத்மாவை பற்றி படிச்சிட்டோம். சரிங்களா? ஆத்மா சரத்தை பற்றி படித்தோம். முதல்ல சரீரத்தை பற்றி உங்களுக்கு முழுசாக சொல்லிட்டேன். வேணா கூட போயிட்டு யூடியூப்ல பார்த்துங்க. ரெண்டாவது, இந்த ஆத்மாவுடைய இயக்கம் இருதயம் என்று நான் சொல்லிட்டேன். ஏன்னா இந்த இருதயத்தை தான் எல்லா விஷயங்களையும் சேகரித்து வச்சிருக்கிறது. நம்முடைய இந்த சிறு வயது வந்து கற்றதும் நாம் சிந்திக்கிறதும் இது இரண்டும் சேர்ந்து தான் இந்த பூமியில் நம்ம வாழ்க்கணும். புரியுதுங்களா? இவ்வளோதான். ஏன்னா சின்ன சின்னப்பா சொல்லுவாங்க, இது தப்பு, இது சரி, இது பாவம், இது பண்ணக்கூடாது, இவங்க கூட போடக்கூடாது. இந்த விஷயங்களும் இதோடு சேர்ந்து நாம் சிந்திப்போம். ஆமா அம்மா நீ சொன்னேன். இப்போ நம்முடைய கற்றுக்கொண்டதும் நம்முடைய சிந்தனையும் சேர்ந்து உங்கள் மனசில் பதிவாயிருக்குது. சரி, கற்றுக்கொண்டது பதிவாயிருக்குது. இதை நான் எடுக்கும்பொழுது சிந்தித்து செயல்படுகின்றேன். அதுதான் அப்போ இந்த இருதயம் தான் இந்த ஆத்மாவுடைய இயக்கம் என்று சொன்ன அதுக்கான கடைசி ஒரு சாட்சி வசனத்தை படிச்சுட்டு நம்ம இன்னும் வசனத்துக்குள்ளாக போவோம். எரேமியா 4:14. எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பறக்க கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். என்ன சொல்றது? அதாவது உன் பொல்லாப்புகள் நீங்க கழுவு, நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் உன் பொல்லாப்பு நீ கழுவப்பட வேண்டும். அப்ப கழுவு என்னது? ஒரு இடத்துல ஒரு விஷயம் இருக்குது, ஒரு அழுக்கு இருக்குது, அதை கழுவணும். அப்ப இருக்குது என்பது சத்தியம். அப்ப என்ன சொல்றாங்க? உன் இருதயத்துக்கு பொல்லாப்பு கழுவுனாதான் உனக்கு ரட்சிப்பு கிடைக்கும், மற்றபடி கிடைக்காது. அப்ப நம்மளுக்கு எல்லாம் தெரியுது, நம்முடைய இருதயத்துல நாம் சிறு வயது முதல் சேகரித்து வைத்த விஷயங்கள் தான் இன்றும் நம்முடைய வாழ்க்கைக்கு காரணம். இப்ப ஒருவேளை என்னுடைய மனதில் எப்பொழுதும் துக்ககரமான சிந்தனைகளே உருவாக்கி கொண்டிருக்கிறது, துக்ககரமான விஷயங்களையே எனக்கு எல்லாமே எப்போ வந்துட்டு இருக்குது, எதை நினைச்சாலும் ஒரு வருத்தம் துக்கமே வருகிறது என்றால் என்னுடைய ஆழ் மனதில் நான் ஏதோ துக்கம் சார்ந்த விஷயங்களை அதிகமாக சேகரித்து வச்சிருக்கிறது அதுக்கான அர்த்தம். எப்பொழுது பார்த்தாலும் என்னுடைய எண்ணங்கள்லாம் பொருளாதாரம், இந்த பணம், இது சம்மந்தப்பட்டு என்னுடைய சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்போ பார்த்தாலும் இதை எப்படி வாங்கலாம், இதை எப்படி வாங்கலாம், இதை எப்படி சம்பளம்னு சொல்லிட்டு என்னுடைய எண்ணங்கள் தேடிக்கொண்டிருக்கிறது என்றால் என்னை அறியாமலே ஏதோ சூழ்நிலையில் இந்த உலக பொருளாதாரத்தை பற்றி என்னுடைய ஆழ் மனதில் ஒரு பெரிய ஒரு சிந்தனை வைத்துள்ளேன். இல்லை எப்போ பார்த்தாலும் மற்றவங்க பார்த்தா ஒரு எரிச்சல், ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, இப்படிப்பட்ட சிந்தனைகள் நம்மளுக்குள்ள உருவாகுதுனாலும் அதற்கும் காரணம் அது சார்ந்த டாட்டா நம்மளுக்குள்ள சேகரிச்சு வச்சிருக்கிறோம். ஆனா அப்போ ஒண்ணு தெரியுது, நான் எது வச்சுக்கணும் அதுதான் எனக்குள்ள வந்து வருது. இப்ப புதுசா எது எனக்குள்ள வரல. அப்ப என்னுடைய நினைவுகள் எங்கிறது வருது, என்னுடைய இருதயத்துக்குள்ள நான் சேகரிச்சு வச்சிருக்கிறேன். அப்ப நம்ம பரிசோதிச்சு கொள்வோம். அப்படி என்றால் என்னுடைய துக்கத்திற்கும் கோபத்திற்கும் கசப்புக்கும் வைராக்கியத்திற்கும் ஒன்றே ஒன்றுதான் காரணம், நான் சிறு வயது முதல் எதை பழகி எனக்குள் சேகரித்து வைத்துள்ளேன். சரிங்களா? புரியுதுங்களா? அப்போ பழகணும். இப்ப நன்மை தீமை கூட பழகினா தான் பிராக்டிஸ் ஆகும்.
எபிரேயர் 5:14. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அப்படின்னா சொல்றது நன்மை தீமையை நீங்கள் பயிற்சி பெற வேண்டும். இப்ப இந்த வசனத்தை கேட்டனாக்கா இது கேட்ட உடனே உனக்குள்ள போய் வேலை செய்யாது. இதுல நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், அனுதினமும் எக்ஸசைஸ் பண்ணணும், இதுல செய்யணும். அப்ப நன்மை தீமை என்னன்னு தெரிஞ்சு நன்மையின் பாதையில அதிகமா பயணம் செய்ய அப்ப என்ன பண்ணா இந்த சிந்தனைகள் உள்ளுக்குள்ள போக 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 எனக்குள்ள இருக்கக்கூடிய அதாவது உலகத்தால் என் மீது திணிக்கப்பட்ட இந்த அகங்காரம், திமிர், பொருளாசை, காமம், விகோரம், களவு, எதுவாக இருந்தாலும் எக்ஸட்ரா மனசு நீங்க நினைச்சுக்க. அப்ப இப்ப இதெல்லாம் வெளியே எடுக்கணும் என்றால் அப்ப நானும் வேற ஒரு விஷயத்தை உள்ள அனுப்பணும். அப்ப அனுப்பும்போது தான் அதை சார்ந்த சிந்தனைகள் எனக்குள்ள இருந்து உருவாகும். அப்ப இப்ப உள்ள இது வரைக்கும் நம்ம சேமிச்சதை வெளியே போகணும்னாக்கா நமக்கு என்ன ஏற்பட வேண்டும் என்றால் உணர்வு. புரியுதுங்களா? படிப்போம். ஏசாயா 6:10. இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும். அப்படின்னா சொல்லுங்க, இருதயத்தில் உணர்ந்து குணப்பட வேண்டும். அப்ப கண்களால் காணாமல் இந்த இருதயத்திற்கு உணர்வு வேண்டும், உணர வேண்டும். அது என்னன்னாக்கா இது சரி, இது தப்பு, இது நல்லது, இது கெட்டது என்று இந்த உணர்வு இந்த இருதயத்தில் உருவாக வேண்டும். உணர்வு இல்லை என்றால் நம்மளை சாதிக்க முடியாது, எதையும் புரிந்து கொள்ள முடியாது. அப்படி என்றால் இந்த உணர்வு எப்படி நம்மளுக்குள் உருவாகிறது, இந்த உணர்வுக்கான படிகள் நம்ம பார்க்கும்பொழுது இதுக்கு 4 வகையான படிகள் இருக்கு. ஒன்று கல்வி, அறிவு, ஞானம், உணர்வு. சரிங்களா? அப்ப கல்வினா என்ன? முதல்ல வேதத்தை உட்கார்ந்து படிக்கின்ற பொழுது அது கற்கின்றோம். படிக்கும் பொழுதோ ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்கிறதை கேட்கும் பொழுதோ ஒரு விஷயத்தை பார்க்கிற பொழுதோ அதனால் வெளியிலிருந்து நான் கேட்கிறதோ பார்க்கறதோ இவைகள் தான் கற்றுக்கொள்ளுறது. அப்ப கல்வி என்றது என்னக்கா வெளியிலிருந்து வருது. எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு வசனத்தை கூட பார்த்துடலாம். சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப என்ன சொல்றாரு? இரவும் பகலும் அதாவது படிக்கிறீங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கப்படாது. படிக்கதான் இது உள்ளேறும். உள்ளேறணும்னு 2வது படி என்ன சொன்னா கல்விக்கு அடுத்தது அறிவு. அப்ப இது எனக்குள்ள போயிட்டு எனக்குள்ள இருந்து வெளிப்படுது. பாத்தியா வார்த்தையா நல்லா புரிஞ்சு நான் ஒரு விஷயத்தை படிச்சேன், இது என்னுடைய அறிவோட சேர்ந்து எனக்குள்ள இருந்து வெளிப்படும். இதற்கு பேர் தான் அறிவு என்று சொல்வார்கள். அதாவது நான் கேட்டதையும் கற்றதையும் எனக்குள்ள இருந்து வெளிப்படுத்துவதுதான் அறிவு. புரியுது இல்லையா? அப்ப ஒன்று இந்த உலகத்தில் கற்றுக்கொள்கிறோம், கற்கும்போது அது கல்வியாகிறது. கற்ற பிறகு நான் என் பேச்சில் வெளிப்படும் பொழுது அது அறிவாகிறது. அதற்கு ஒரு வசனத்தை பார்ப்போம். கிறிஸ்து சொல்லுவார், யோவான் 8:26. உங்களை குறித்து பேசவும் நியாயந்தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன சொல்றது? நான் கேட்டவைகளே உங்களுக்கு சொல்லுகின்றேன். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அது கல்வியாக இருக்குது. நம்மிடம் வெளிப்படும் போது அது அறிவாக மாறுகிறது. புரிஞ்சுங்களா? இப்ப கல்விக்கு அறிவுள்ள வித்தியாசம் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அடுத்தது இந்த கல்வி அறிவு இதனுடைய அடுத்த உச்சம் ஞானம். அது செயல்படுகின்ற பொழுது. புரியுதுங்களா? அப்ப எப்ப நம்ம இப்ப கேட்ட நான் பேசிட்டு இருந்தாங்க அது அவ்வளவுதான் அறிவு. நீ பேச்சை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். எப்படி? பரவாயில்ல, இவர் எல்லாம் தெரிஞ்சவர், ஒரு கல்விமான், அறிஞ்சவருங்க. இதை நான் எப்பொழுது எனக்குள் செயல்படுத்துகிறேனோ அப்பதான் அது ஞானமா மாறுகிறது. ஏன்னா உலகத்தை எல்லாம் பேசலாம், எல்லா அறிவாளிகளும் உலகத்துல பேச்சு மேலே நிறைய பேர் பார்ப்பீங்க, நிறைய பேர் பேசுவாங்க. ஆனா செயல்படுத்தும் பொழுது அது ஞானமாக நமக்குள்ளாக மாறுகிறது. அதற்கான வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். என்ன சொல்றது? கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானம். கர்த்தருக்கு பயந்தா என்னது அர்த்தம்? அது இப்ப எப்படி நான் கர்த்தருக்கு பயப்படனா டெய்லி வேதம் வாசின்னு சொல்றாரு, அதை எழுந்திருச்சு படிக்கிறோம். 2வது சர்ச்சுக்கு வரணும், தேவ செய்தி கேட்கணும், இல்ல இந்த பைபிள் இந்த ஸ்டடிக்கு போகணும். அப்ப எப்ப போகணும்னு நினைச்சுக்கிறது இல்லை, அந்த இடத்துல செயல்படும் போது தான் அது ஞானமா மாறுது. புரியுதுங்களா இல்லைங்களா? அப்ப பயம் என்னது? செயல்படுத்துற முறையில் தான் இருக்குது. அப்ப ஞானம் நமக்கு புரிஞ்சிருச்சு. என்னன்னா செயல்படுத்துறது, படிப்பது, படித்ததை பேசுவது, சிந்திப்பது, சிந்தித்ததுக்கு அப்புறம் செயல்படுவது ஞானம். அதுக்கான இன்னொரு வசனத்தை படித்துக் கொள்ளலாம். கொலோசியர் 3:16 படிங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும்
பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் நாணப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. அப்ப என்னன்னாக்கா என்ன சொல்றாருனாக்கா, அந்த தேவ வசனம் உங்களை ஆளட்டும். அப்ப என்னன்னாக்கா இந்த வசனம் நம்மளுக்குள்ள போகுது, செயல்படுகிற பொழுது தான் அது ஞானமா மாறுது. புரியுதா இல்லையா? நம்ம எப்ப நம்ம செயல்படுகிறோமோ அப்போது நமக்கு ஞானம் இயங்குகிறது. அடுத்தது உணர்வு பூர்வமாக மாற வேண்டும். உணர்வு என்றால் என்ன என்னும்போது அதுவாக நான் மாறுவது, என்னை முழுமையாக அர்ப்பணித்து இயங்குவது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னாக்கா நல்லா புரிஞ்சுங்க. ஞானம் என்பது அவ்வப்போது செய்யக்கூடியதான் ஞானம். அது தெரிஞ்சு செய்யற. உணர்வு என்பது எனக்குள்ளாக டோட்டலா இயங்கக்கூடியது. எக்ஸாம்பிள் சொன்னாக்கா, ஒரு பையன் படிக்கிறானாக்கா அவனுக்குள்ள நான் படிச்சு நான் பெரிய ஆளா ஆக வேண்டும், நான் இந்த பொசிஷன் வர என்று அந்த உணர்வு வருகின்ற பொழுது அவன் இந்த உலகத்தை வச்சிருவான், இந்த உலகத்திலே டாப்ல வருவான். அப்ப எப்ப இதுதான் என் வாழ்க்கை, நான் படிச்சாதான் பெரிய ஆள் ஆக முடியும், நான் இதெல்லாம் கற்றுக்கொண்டால்தான் இந்த உலகம் என்னை மதிக்கும் என்ற ஒரு உணர்வு அவனுக்குள் ஏற்படும். இதுதான் ஞானம். இரண்டாவது, ஒரு குடும்பத்துல இவனுடைய மனைவி, அவளுக்கான மரியாதை கொடுக்கணும். இது என் தாய், இது என் பிள்ளை, இவன் என் கூட பிறந்தவன், என்னுடைய ரத்த சம்பந்தமான உறவு அப்படின்ற இந்த உணர்வு உள்ளுக்குள்ள வருகின்ற பொழுதுதான் நம்மளுக்குள்ள அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். அதுதான் அந்த முழுமைன்னு சொல்லுவாங்க. முழுமை ஒரு நக்கல். ஒரு வேலையில கூட நீங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு வேலை ஸ்தலத்துல போனீங்கன்னாக்கா, ஒருத்தர் ஒரு தொழில் பண்றாரு. அந்த தொழில தொழில் உச்சத்துக்கு போனாக்கா அவரு இது என்னுடைய பணி, என்னுடைய கம்பெனி, இதை நான் தான் முன்னேற்ற சொல்லிட்டு இரவும் பகலும் அதே தியானிச்சு அவரே அதுவாக மாறுகின்ற பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் அது உணர்வாக வருது. அவங்க தான் இன்னைக்கு டாப் பெரிய பெரிய கம்பெனி மேல பாருங்க, பிசினஸ் மேல பாருங்க, 24 hours அந்த பிசினஸ் மைண்ட்லயே இருப்பாங்க. புரியல இல்லையா? அப்ப அவங்களாக அது மாறுகின்றது. எப்பொழுது நாம் அந்த செயலாக மாறுகின்றோமோ அப்பொழுது நமக்குள் உணர்வு ஏற்படுகின்றது. புரிஞ்சிருக்கு? அப்போ உங்களுக்கு கல்வி என்றால் கற்றுக்கொள்வது, அறிவு என்றால் அதை பிரதிபலிப்பது, ஞானம் என்றால் செயல்படுத்த தொடங்குவது, உணர்வு என்றால் அதுவாகவே இயங்குவது. இப்படி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், உலக எக்ஸாம்பிள் சொன்னாக்கா பைக் எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தங்க பைக் ஓட்ட கற்றுக்கொள்ளும் போது அது கல்வி ஆகுது. ரெண்டாவது, அது என்ன பண்றோம், ஓட்டி பார்க்குறோம், கற்றுக்கொண்டது ஓட்டுறோம், கரெக்டாக ஒரு ஆள் இல்லாத ரூட்டில் ஓட்டுறோம். ஓட்டும்போது என்ன ஆகுதுனாக்கா நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, வண்டி ஓட்டுறது தெரிஞ்சிருச்சு. மூன்றாவது, எப்போ ஞானமாக மாறுதுனாக்கா கரெக்டாக இந்த சிக்னல் நிற்கணும், இந்த ரோடை கிராஸ் பண்ணணும், வண்டி வருதுன்னு பார்த்து எச்சரிக்கையாக போகணும். இப்போ இது ஞானமாக மாறுது. இது எப்பொழுது உணர்வாக மாறுதுன்னா, நீ 6 மாதம் ஓட்டுனா பைக் ஓட்டுனா, எக்ஸாம்பிள் இன்னைக்கு வீட்டில் வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், காதில் ஃபோன் எங்கேயோ பேசினிருப்போம், கவனம் எங்கே இருக்கும், கரெக்டாக ஆஃபீஸில் போயிட்டு இருப்போம். நீ எந்த சிக்னலை எப்படி பார்க்கணும் உனக்கு தெரியாது, எந்த வண்டி எப்படி நீ உன்னை கிராஸ் பண்ணி போன எந்த எண்ணமும் வரும். ஆனால் எல்லாத்தையுமே அழகாக பண்ணியிருப்பேன், தாண்டி போயிருப்பேன். புரியுது? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்றது? பைக் ஓட்டணும் நிறைய பேர், உங்களுக்கு சைக்கிள் ஓட்டணும் கூட தெரியும் சார், பைக்கு காரு எல்லாமே ஓட்டணும் தெரியும். அப்போ அது எனக்குள்ள ஒரு உணர்வாக மாறுகின்ற போது கரெக்டாக அந்த இடத்துல பண்ணிட்டோம். ஆனால் எப்படி நீ யோசனை பண்ணி பாரு, எத்தனை சிக்னல் கிராஸ் பண்ணோம், நான் எத்தனை வண்டி போச்சு, என்னை வேணா லைட்டாக டச் பண்ண இருந்திருப்போம், அழகாக வளைஞ்சு போயிருப்போம். அப்போ என்னன்னாக்கா நம்மளுக்கு அது முன்னாடி அதை கற்றுக்கிற பொழுது என்னன்னாக்கா அந்த ஞானமாக இருக்கும்போது பார்த்து செய்வோம். ஆனால் உணர்வாக மாறும்போது நம்மள அறியாமல் எல்லாமே எப்படி அதை கை கொண்டு வாழ்வது என்பதுதான் அந்த உணர்வு. சரிங்களா? புரிஞ்சுங்களா? ஆனால் உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்குது. உணர்ச்சி என்பது உடல் சார்ந்தது, இந்த உணர்வு தான் இருதயம் சார்ந்தது. சரிங்களா? இருதயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இருதயம்னா இந்த இருதயம் கிடையாது. எது இருதயம்? ஆவிக்குரிய இது. வேணா அதுக்கான ஒரு வசனத்தை படிச்சிடலாம். 1 பேதுரு 3:4. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. என்ன சொல்றது? ஆவியாகிய இருதயம் இருக்காப்பா. அப்போ ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கக்கூடிய அந்த சிந்தனைகள். அப்ப இருதயம்னாக்கா இந்த ஹார்ட் போட்டு வச்சிருப்பாங்க பாருங்க, அதெல்லாம் கிடையாது. இந்த மாமிசத்துல ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், திருப்பி ஒரு முறை மைண்ட்ல எடுத்துங்க. அப்ப ஆவியாக இருதயம் உங்களுக்கு வாசம் தெரியாது சொல்லிட்டு அந்த ஆவி இருதுங்கிறதுன்னு சொல்லிட்டேன், அதோட இயக்கத்தையும் சொல்லிட்டேன். சரிங்களா? இப்ப இன்னொரு விஷயம், நிறைய பேர் சொல்லுவாங்க ஞானமா நடந்துக்க, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஞானம் கூட நம்மை ஒரு நேரம் இல்லை என்றால் ஒரு நேரம் கெடுத்து விடும். உணர்வு கெடுக்காது. ஏன்னா ஞானம் கெடுத்துக்குது. வசனம் கெடுக்கும் என்பதற்கான வசனம் இருக்குது, கெடுத்ததுக்கான சாட்சி வசனம் இருக்குது. கெடுக்கும் என்பதற்கான வசனத்தை படிப்போம். ஏசாயா 47:10. துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையாய் இருந்து என்னை பார்க்கிறவர்
ஒருவரும் இல்லை என்றாய். உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. அப்ப இங்க என்ன சொல்றாரு? உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. அப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம கற்றுக்கணுதலையும் இந்த அறிவும் ஞானங்களும் சில நேரங்களில் நம்மளை கெடுத்துவிடும். எப்படி கெடுக்கும்? அதிக ஞானம் வந்தால் அகங்காரம் வந்துடும், திமிரு வந்துடும், எனக்கு எல்லாம் தெரியும். இப்ப நானே கூட ஒரு பெற்றோருக்கு ஒரு பைபிள் அதிகமாக படிச்சேன், எனக்கு எல்லாம் தெரியும் இருந்த அகங்காரத்தை கொடுத்து வந்த ஞானம். இது தேவன்கிட்ட நான் என்னை போய் சேர்க்காது, திமிரு வந்துடும். எனக்கு அதாவது ஒரு 4 பேர் நம்மளை மதிக்க ஆரம்பிச்சாலும் நம்மளை அறியாமலே அதாவது இந்த ஞானத்துக்கு அவங்க ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணா நம்ம நாளடைவில் அகங்காரத்தை உருவாக்கி விட்டுரும். புரியுது இல்லையா? அப்ப ஞானமும் கெடுக்கும், உணர்வு கெடுக்காது. ஏனென்றால் உணர்வு வந்து தேவனுக்குள்ளாக நம்மளை பிணைக்கக்கூடியது. இந்த அதாவது உலக உணர்வு இல்லை, உலகத்துல வந்து அதாவது ஞானத்துல 3 வகையான ஞானம் இருக்குது. படிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 2:5-6 படிப்பா. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதா இராமல். அப்ப மனித ஞானத்துக்குள்ள நய வசனம் இருக்குது. புரியுதா இல்லையா? அடுத்த தொடர்ந்து படிப்பான். ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். என்ன சொல்றாரு? தேறினவர்களுக்குள்ளே நான் ஞானத்தை பேசுகின்றேன். என்ன ஞானம்? இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுகளுடைய ஞானத்தையும் அல்ல. அப்ப இங்க 2 ஞானம் சொல்றாரு. என்னது? பிரபஞ்சத்தின் ஞானம், பிரபுக்களுடைய ஞானம் இருக்குங்களேங்க. அப்ப இந்த உலகத்துக்கு என்று ஒரு ஞானம் இருக்கிறது. இந்த இயற்கை தானாக இயங்கும். இந்த பிரபுக்கள் என்றால் நம்மளை ஆளக்கூடியவர்கள். அதாவது வந்து என்ன ஒரு சொசைட்டி, ஏதோ சூழ்நிலை, இந்த ராஜாக்கள் மந்திரி அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, மினிஸ்டர்ஸ் அந்த இருக்காங்க இல்லையா, உங்களை இந்த ஞானம் இல்லையா, இது ஒரு வகை ஞானம். ஆனா நாங்கள் தேவ ஞானத்தை தொடர்ந்து அடுத்த வருஷத்தை படிப்பா. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். தேவ ஞானம். இப்ப இப்ப கூட நம்ம நிறைய பேர் பாருங்க, இந்த உலகத்துல எவ்வளவு பேர் நிறைய பேர் ஞானின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பேருக்கு அங்க ஞானின்னு சொல்லிட்டு அதாவது ரொம்ப பெருசா அவங்க தன்னை பெருசாவே காட்டிக்குவாங்க. ஆனா நான் சொல்லுகிறேன், இங்கே இந்த தேவ சமூகத்துல கூடியுள்ள நீங்கள் தான் ஞானிகள். காரணம் அவங்களுக்கு இந்த உலக ஞானம் இருக்குது, அழிந்து போகக்கூடிய இந்த உலக ஞானம் அது என்னைக்கு இருந்தாலும் அழிஞ்சு போயிடும். நாம அழியாத தேவ ஞானத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால தான் நான் சொல்லுவேன், எப்பயுமே நம்ம தேவசனுக்காக நீங்க தான் ஞானிங்க. ஏன்னா அவங்களுக்கு ஞானம் இல்லை, அந்த ஞானம் அழிஞ்சு போகிற ஞானம், அது ஒழிந்து போகிற ஞானம், அது ஒரு மாயை. ஆனா அந்த ஞானம் உங்களை ஏமாத்தும், உங்களை சூழ்ச்சி கொள்ளிட்டு போயிடும். ஆனா நீங்க ஞானம் வளர்க்காங்க, தேவ ஞானம் பெற்று அந்த ஞானத்தால் ஏற்படும் உணர்வு உள்ளவர்களாய் நீங்கள் இருங்க. இந்த ஞானம் அப்புறம் ஞானம் ஏமாத்துமா? என்ன பத்தி சொல்றீங்க? ஞானம் வாங்கன்னு சொல்றாங்க, ஞானம் வாங்க புத்திமான்னு சொல்றாங்க, அது ஏமாத்துமா? ஞானத்தால தோத்ததை உங்களால் காட்ட முடியுமா? காட்ட முடியும். வேதம் சொல்லுகிறது. படிப்போம். 1 ராஜாக்கள் 3:12. உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. அப்ப சாலமோன் தேவன்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் கேட்கும்போது சொல்றாரு, எனக்கு மக்களுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்கிறாரு. அப்ப சொன்னது, நீ ரொம்ப நல்லதை கேட்டப்பா, அதனால உனக்கு ஞானத்தையும், அது ஞானம் அதுக்கப்புறம் உணர்வு சொல்லுது, ஞானத்தையும் உணர்வையும் உள்ள ஆவி நான் உனக்கு கொடுக்குறேன். இதனால உனக்கு முன்னாடி கிடையாது, உனக்கு அப்புறம் சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஞானம் வந்தது. உலகத்திலே ஒரு ஞானம் வந்தாக்கா நீங்க புத்தகத்தில் முடிக்கலாம். நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இதெல்லாம் எழுதுறது தான். அவ்வளோ ஞானம் இருக்கும். ஏன் இதை தாண்டி சாலமோனின் ஞானம் சொல்லிட்டு மிகப்பெரிய புக்கில் இருக்குது. நீங்கள் சீராக்கு அதெல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் வேற வேற இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், புத்தக ஷாப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அவ்வளோ புக்கு எழுதி வச்சுக்கிறவர் அவ்வளோ. ஆனால் இவ்வளோ ஞானம் பெற்ற மனிதன் ஒரு நேரத்தில் விழுந்தான், பாவத்தில் விழுந்தான். படிப்போம். அதே 1 ராஜாக்கள் 11:6. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். என்னது? அவன் தகப்பனை போல அவன் இல்ல, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்ப. அப்ப ஞானம் வந்து அவன் ஞானமா நடந்துக்கணுமே. சாலமோன் நடந்துக்கணும். இப்ப ஞானம் வந்துடுச்சு, அறிவு இருக்குது, பூர்ணமா இருக்குது, அப்பயே அவரால் வாழ முடியல. ஞானம் ஒரு மனிதனை கெடுக்கும், அகங்காரத்திலேயும் போய் விட்டுடும், பெருமலையும் போய் விட்டுடும், பொல்லாப்பிலையும் போய் விட்டுடும். ஆனா உணர்வு ஒரு காலம் கூடாது. ஆனா இந்த சாலமோன் என்ன பண்ணாருனாக்கா, ஞானத்தை பிடிச்சுக்கிட்டாரு, உணர்வை விளக்கிட்டாரு. அப்ப என்னாச்சுங்க? பிசாசு உள்ள வந்துட்டான். அதாவது தீய எண்ணங்கள். நம்மளுக்கு எல்லாம் தெரியும் தேவன் என் கூட இருக்கிறாரு, தேவன் தானே, இதை கண்டுக்க மாட்டாரு,
இதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஒரு அலட்சியமான எண்ணம் வந்துடும். நம்ம எப்போ வந்து ஞானத்தோட விழிக்குமோ மற்றவங்க புகழ 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 இந்த புகழ்ச்சியை இந்த பக்கம் நம்முடைய பார்வை திரும்பும் பொழுது நாம் அங்கு அழிக்கப்படுகின்றோம். நம்முடைய ஞானம் அழிக்கப்படுகிறது. இந்த ஞானம் ஒரு மனிதனை கெடுக்கும். கெடுத்துக்கான சாட்சி பார்த்தோம். சாலமோன் வீழ்ந்தார். ஆனா அவருடைய தந்தையை போல இல்லை. அப்ப தந்தை எதை கொண்டு வாழ்ந்தார்? மகன் ஞானத்தை கொண்டு வாழ்ந்தான், வீழ்ந்தான். அப்ப தந்தை யாரு? தாவீது. தாவீது வேலையே. ஏன்னா என் இருதயத்துக்கு ஏத்தோன்னு சொல்லுது. புதிய ஏற்பாடு தொடங்குது. ஆபிரகாம் குமாரனும் இயேசு கிறிஸ்துக்கு என்ன சொல்றாரு? ஆபிரகாம் குமாரனும் தாவீதின் குமாரனுமாக இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு வரும். சரிங்களா? அப்ப என்ன சொல்றாருனாக்கா, அப்ப தாவீது ஏன் தேவனுக்கு பிரியமாக கடைசி வரைக்கும் நடந்தார்? அவர் ஞானத்தை கொண்டு வாழவில்லை, உணர்வை கொண்டு வாழ்ந்தார். அதற்கான சாட்சி வசனத்தை படிப்போம். சங்கீதம் 119 144. உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் நிற்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது பிழைத்திருப்பேன். புரிதுங்களா இல்லைங்களா? அப்ப தாவீது என்ன கேட்டார்? தேவன்ட்ட உணர்வை கேட்டார். என்ன கேட்டார்? திருப்பி அந்த வசனத்தை. உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் நிற்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். அப்படின்னாக்கா என்ன உணர்வுள்ளவனாக்குங்க. எனக்கு ஞானம் வேணாம், இந்த அறிவு வேண்டாம். ஏன்னா என்னுடைய உச்சம் உணர்வு. எனக்கு அந்த இடத்துக்கு போங்க. நான் ஞான அறிவை பெற்றுக்கொண்டேன், ஞானத்தை பெற்றுக்கொண்டேன். ஆனால் இது கேட்டுட்டோம், இதை தாண்டி எனக்கு உணர்வுள்ளவனா மாற்றுங்க, என்னை முழுமையான ஃபுல்ஃபில் பண்ணுங்க. அப்ப நான் பிழைச்சிருப்பேன். அவர் தான் சொன்னாரு, உன் தகப்பனை போல் உன் மனசு இல்லை. நான் அவனுக்கும் உணர்வையும் ஞானத்தையும் கொடுத்தேன், உனக்கு உணர்வு ஞானம் கொடுத்த. ஆனா நீ ஞானத்தை எடுத்துக்கிட்டு உணர்வை தள்ளிட்ட. அவனும் ஞானத்தை ஒதுக்கி வைத்து விட்டு உணர்வை கேட்டான். நான் தான் சொல்றேன், பிரியமான என்று நாமும் தேவனத்தில் கேட்க வேண்டியது உணர்வை. அதாவது வந்து கல்வியினுடைய உச்சத்தை தொட வேண்டும். நாம அநேக பேர் வந்து இன்னைக்கு ஞானத்துல நின்றுக்கிறோம், உணர்வு கிடையாது. வர வாரம் சாமிக்கு போறாங்க, பைபிள் படிக்கிறோம், பிரேயர் மீட்டிங்கு போறீங்க, பல சில விருப்பம். ஆனால் அது ஞானத்தில் தான். உணர்வு என்றால் முழுமையாக அர்ப்பணிப்பது. என்னையே நான் அர்ப்பணிப்பதுக்கு பேர் தான் ஞானம். அப்ப தேவன் கூட பூமியில வந்து ஞானம் உள்ளவங்களை தேர்றாரா, உணர்வு உள்ளவங்களை தேர்றாரா? உணர்வு உள்ளவங்களை தான் தேர்றாரு. ஏன்னா நீ முழுமையா தான் அவர்கிட்ட போகணும்னு சொல்றாரு. நீ அரைக்குறையா நீ படிச்ச அறிவு வச்ச பைபிள் ஃபுல்லா தெரியுமா? எனக்கு பைபிள் ஃபுல்லா தெரியுங்க, புதிய ஏற்பாடு நான் மண்படமா வாசிப்பேன். நீங்க எந்த வசனத்தை கட்டலும் நான் டக்குன்னு சொல்லுவேன். எந்த வசனம் எனக்கு ஜோடி போட்டு சொல்ல தெரியும். இது அறிவு. நீ 5 வருஷம் டாக்டருக்கு படிச்சா, இப்போ டாக்டர் தான் மெடிசன் எழுதி கொடுக்குறான். ஆமா இல்லையா? எப்படி எழுதி கொடுக்குறான்? ஃபுல்லாக படிச்சு வச்சிருக்கான். அது ஒரு அறிவு. அதனுடைய அடுத்தது ஞானம். அதை தெளிவாக ஒன்று கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண. அதை வந்து அறிவோட பண்ணாக்கா, இந்த எப்படி சொன்னாக்கா, லாயரு எல்லாருமே ஒரு 5 வருஷம் படிச்சாக்கா அதுக்கான அறிவை பெற்றுக் கொடுத்தாங்க. நீயும் 10 வருஷம் இப்போ நிறைய பேர் படிக்கிறாங்க இல்லையா பைபிள் காலேஜில் போயிட்டு. அது ஒரு அறிவு. அதை செயல்படுத்தும் போது ஞானம். ஆனால் நான் என்னையே முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். அதான் தேவன் தேவை. தேவனை தேடுகிற உணர்வுகள் உண்டு என்று தேவன் பரலோகத்தில் பூமியை பார்க்கின்றார். வசனம் படிப்போம். சங்கீதம் 14:2. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். என்னது? உணர்வு உள்ளவங்கள தான் தெரியாது. இன்னைக்கு எல்லாரும் ஞானத்தோட சுத்துறோம், அறிவோட சுத்துறோம், எல்லாம் வச்சுருக்கிறோம், எல்லாம் பைபிள் தெரியும், எல்லா வசனம்லாம் தெரியும். ஆனா உனக்குள்ள உணர்வுக்கு தான் கேட்டா யோசிக்கணும். இரவும் பகலும் அந்த சிந்தனைக்குள்ளே ஓடாடணும். எப்பொழுதும் எனக்குள்ள இருக்கணும். இரவும் பகலும் என்ன தியானிக்கணும். உனக்குள்ள நீ சிந்திக்கிறனாக்கா இந்த உலக காரியமா என்ன ஃபர்ஸ்ட் வருதுன்னு என்ன பத்தி தான் வரணும். இதுதான் உணர்வு. எப்படின்னா நீ வேதத்தில் பார்த்தனா கிறிஸ்தவர்களையும் காதலன் சொல்லும், மணவாளன் மணவாட்டின்னு சொல்லுவோம். இப்ப காதலனா எப்படி இருப்பான்? இரவும் பகலும் தான் நேசிக்கிற பெண்ணை நினைச்சு கொண்டே இருப்பான். அந்த பையன் என்ன பண்ணுவான்? அவனை பற்றி சிந்தனை வரும். அந்த பொண்ணுக்கு அவனை பற்றி சிந்தனை. எப்போ பார்த்தாலும் அது ஆளுங்க இருப்பாங்க, என்ன ஃபுல்லாக இங்கே இருக்கும். எது? அந்த உணர்வோடு ஒட்டி போயிடுது. இதுக்கு பேர் தான் உணர்வு. தேவன் நம்மகிட்ட அதான் எதிர்பார்க்கின்றார். அந்த உணர்வு எனக்குள்ள இருந்தா. ஏன்னா மீண்டும் சங்கீதம் உணர்வு சொல்லுவாரு, உணர்வு உள்ளவன் தான் நான் தேவை, எனக்கு உணர்வு அது எனக்கு தேவையில்லை. படிக்கலாம். சங்கீதம் 53:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். மீண்டும் சொல்லியிருக்காரு, உணர்வு தான் தேவன் தேடுகிறார். அதனால மீண்டும் சொல்லுகிறேன், இந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த அழுக்குகள் குப்பைகள்லாம் வெளியேற வேண்டும் என்றால் உணர்வு அடைய வேண்டும். ஆனா நாம நினைக்கிறோம், இல்ல ஜெயலி வசனம் படிச்சுட்டா மட்டும் போதும், செயல்படுத்த வேண்டும். அதான் நம்ம படிச்சோம். நம்ம அப்படியே படிக்கணும். எபிரேயர் 5:14 படிக்க சொன்னேன்.
நன்மை தீமையில் உங்களுக்கு பழக்கம் ஏற்பட வேண்டும். இப்போ வசனத்தை வீட்டில் நீங்கள் ஃபுல்லாக கேட்டீங்க, அப்படி இது கேட்டாக்க அப்படின்றது இது அறிவாக இருக்கும், ஞானமாக இருக்கும், செயல்படுத்தணும். அப்போ எப்பப்பெல்லாம் டைம் ஃப்ரீயாக இருக்குது, எத்தனை வசனங்களை படிக்கலாம், யோசனை பண்ண எத்தனை வசனம் எவ்வளோ சும்மா அப்போ பரிசு வச்சு பாருங்க. ஒரு வசனம் சொல்லி பாருங்க, வசனம் எந்த அதிகாரத்தில் இருக்குது, இந்த வசனம் என்ன சொல்லுச்சு, இந்த வசனத்தில் இருக்கிற ஆழ்மான கருத்து என்ன, இப்படி நீங்கள் உங்களை தியானிக்க 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 இந்த நீங்கள் இதுக்கு முன்னாடி இருதயத்தில் இருந்த அந்த தேவையில்லாத அழுக்கு குப்பைகள் வசனங்கள்லாம் நீக்கப்படும். அப்போ அதெல்லாம் முழுமையாக நீக்கப்படுறாங்க. நம்மளுக்கு பண்ணால் உணர்வடைய வேண்டும். உணர்வடையாமல் நம்மளால எதுவுமே பண்ணது. அப்போ உணர்வடையணும்னா ஒரு நாளில் வந்து உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போயிட்டாக்கா, ஒரு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இல்லை மாதத்தில் ஒரு நாள் பைபிள் படித்தாலும் டெய்லி படிக்கணும். அது கூட சேர்ந்து ஜபம் செய்யணும். கடவுளே என் இதயத்தை தூய்மைப்படுத்துங்க, என்னோட உணர்வுகளை நான் மாற்றுங்க, என்னுடைய சிந்தனை, என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல் எல்லாவற்றிலும் உணர்வை கொடுங்க. ஏன்னா நீங்கள் விரும்புகிறது உணர்வு. வேதம் சொல்லுகிறது உணர்வுள்ளவன் உண்டு என்று. ஏனென்றால் மனுஷன் பூமியில் பிறந்து சாகும் வரை கற்க வேண்டும். ஆனால் அதனுடைய உச்ச உணர்வு என்பதை யாரும் புரிந்து கொள்வதில்லை. ஞானம் வந்துட்டு அப்போ தான் சொல்கிறேன். நான் தான் அடிக்கடி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, ஞானத்தோட நிற்காதீங்க, உணர்வு அடையுங்க. புரியல? அப்போ இந்த உணர்வு இருக்கிறது தான் இந்த இருதயமானது சுத்தமாகும். அப்போ இந்த உணர்வு எப்படி இருதயத்துக்குள்ள போகும்? அடுத்த கேள்வி வரும். என்னது? அப்போ இந்த இருதயம் எப்படி நம்ம உணர்வை இருதயத்துக்கு கடத்த முடியும்? இப்போ நான் சொல்லியா தியானம் சொல்லிட்டு இந்த இருதயத்துக்கு விருத்த சேதனம் பண்ணணும். என்னது? அது வந்து அது பழைய சத்தில் வந்து மாம்ச சத்தில் சொல்லுவாங்க. இப்போ வேற நம்ம வந்து உங்களுக்கு இருதயம் வந்து விருத்த சேதனப்பட பண்ணணும். படிங்க ரோமர் 2:29. உள்ளத்திலே யூதனானவன் யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். என்ன சொல்றது? இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். அப்படி என்றால் என் இருதயம் விருத்த சேதனப்பட வேண்டும். இது வரைக்கும் என்னென்னமோ இருந்துச்சு ஆயிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்கணும், கத்திரிச்சு எறியணும். எப்படி இருதயத்தை கட் பண்ண முடியும்? நான் பதில் லாஜிக்கெலாம் பேசுறீங்க. விருத்த சேதனம் எப்படி இருதயத்தில் பண்ண முடியும்? கத்தி வச்சு தான் பண்ணணும். ஆமா இல்லையா? கத்திலாம் எப்படி பண்ண முடியும்? பார்ப்போம் எந்த கத்திச்சுன்னு சொல்லிட்டு. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. தேவனுடைய வசனம் ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். என்னது? இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அது என்ன பண்ணுதான்? கடைசி இங்க படிக்க பாருங்க. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாயும் இருக்கிறது. அப்ப புரிஞ்சுங்களா இல்லையா? அப்ப என்னோட இருதயத்திற்கு உணர்வு வர வேண்டும் என்றால் அது விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். எப்படி விருத்த சேதனம் செய்யப்படும்? தேவனுடைய வசனம், அதாவது இந்த ஜீவனுடைய வசனத்தை கொண்டு நீங்க இருதயத்தை படிக்க 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 அதை பட்டு பட்டு தீட்ட 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 இருதயத்துடைய நினைவுகள் யோசனைகள் வகை இருக்கிறது. அப்போ நம்மளுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சு. அப்போ நம்முடைய இருதயம் என்ன பட வேண்டும்? விருத்த சேதனம் பட வேண்டும். அப்போ விருத்த சேதனம் பண்ணும்போது தான் இந்த வார்த்தை அப்போ என்னது அந்த இப்போ என்னன்னாக்கா அந்த ஜீவன் வந்து இருதயத்திலிருந்து தான் நம்மளுக்கு வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த உலக காரியங்களை போட்டு போட்டு அடைச்சி வச்சிட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்லணும்னாக்கா, வீட்டில் ஒரு சாமி ஃபோட்டோ இருக்கும், போட்டுக்கொண்டாங்க கடவுளை என்ன காப்பாற்று, நாளை கொடுத்து நன்றி. இந்த ரோட்டோரம் போனாக்கா ஒரு கெபி ஒன்று இருக்கும், பார்ப்பீங்க நின்று கடவுளே இந்த நாளுக்கு நன்றிப்பா சொல்லுவாங்க. இங்கேருந்து ஒரு கோயிலுக்கு போவாங்க, கும்பிடுவாங்க, கடவுளை என்ன காப்பாற்றுன்னு சொல்லிப்பாங்க. இங்கேருந்து அவங்களுக்கு பிடிச்சமான குலதெய்வம் அங்கே இங்கன்னு சொல்லிட்டு இங்கே பண்ண இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு எல்லாம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த சிலைகளின் இல்லை அவர்கள் தெய்வம் என்று நினைக்கக்கூடிய அது காது கேட்குற மாதிரி பேசுகிறாங்களா இல்லை மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுறாங்களா? எப்படி ஜெபம் பண்ணுறாங்க? மனசுக்குள்ள. அப்போ இந்த ஜெபம் எதுலேருந்து வெளியே புறப்படுது? இருதயத்துக்குள்ளேருந்து. ஆனால் இருதயம் இங்கே அடைக்கப்பட்டிருக்குது. ஆனால் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் என்ன பிரதர் வாழ்க்கை எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், போவாத கோயில் இல்லை, போவாத கும்பிடாத சாமி இல்லை, ஒன்றுமே நடக்க மாட்டேது, வாழ்க்கை வருத்தது. ஏன்? நீங்கள் பண்ணக்கூடிய ஜபங்கள் உங்களுக்குள்ளே, அதாவது என் வார்த்தை எனக்குள்ளே தான் இருக்குது, என்னை விட்டு வெளியே போகல. ஏன் வெளியே போனாக்கா இந்த இருதயத்தினுள்ள தான் வெளியே போகணும் அது தேவன் கிட்ட. ஏன்னா தேவனுக்கும் நம்மளுக்கான அந்த பாலமே இருதயம் தான். நான் ஏற்கனவே சொல்லிடுறேன் உங்களுக்கு, இருதயத்தை கொடுத்து அவருடைய சிந்தனை ஆராய்கிற தேவன் சொல்லி நான் சொல்லியிருக்கேன். வேணா அந்த வசந்தி படிச்சிடலாம். சங்கீதம் 33:15.
அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்து இருக்கிறார். அப்ப என்னன்னாக்கா இருதயத்தை உருவாக்கி செயல்கள் அங்கிருந்தா கவனிச்சாரு. நம்ம இருதயத்துல போயிட்டு நம்ம என்ன நிறைய வசனம் படிச்சிட்டோம். இருதயத்தை ஃபுல்லா போட்டு இந்த உலக மாயை கவலைகளை போட்டு போட்டு அடைச்சு வச்சிட்டோம். ஆனா இதை நீ எடுக்காத தேவன் கொடுக்கும் அந்த தொடர்பு கிடைக்காது. அதனால தான் நீ சொல்லுவாரு, நீதிமொழிகளை நம்ம அடிக்கடி படிச்ச வசனம் தான் எடுங்க 4:23 சொல்லுவாரு, எல்லா கவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ள, அங்கிருந்தே ஜீவன் புறப்படும். அப்ப என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சக்தி, வல்லமை, ஆசீர்வாதம், கிருபை எல்லாம் எனக்குள்ள வர வேண்டும் என்றால் என்னுடைய இருதயம் லேசாக இருக்க வேண்டும். படிப்ப நீதிமொழிகள் அது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப என்னன்னாக்கா இந்த இருதயத்துல இருந்தா எல்லாமே நடக்குது. ஜீவ ஊற்று அங்க தான் வரணும். கடவுள் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கனா கூட அப்படி மேல இந்த டபாக்கு வந்துடுறது இல்லை. இருதயங்கள் ஆராய்வார். ஏன்னா நீங்க எஸ்ஐகேல படிக்கலாம், நீங்க வெளிப்படல படிக்கலாம். இருதயங்களையும் உள்ள இருதயங்களையும் ஆராய்ந்து அவன் செய்கைக்கு தக்கவாறு பலனளிக்கிறார். நான் படிச்சிருக்கோம் இல்லையா வசனம். அப்ப என்னன்னாக்கா இந்த இருதயம் தான். அப்ப நம்ம இந்த அடிச்சு வச்சிரும் பாத்தியா, இதெல்லாம் இந்த உள்ள தம் பண்ணிடலாம். நான் எடுக்கணும்னா உணர்வு அடையணும். இந்த உணர்வு அடைகின்ற பொழுது என்ன ஆகுதுனாக்கா, இந்த உணர்வு போயிட்டு உடனே ராவும் பகலும் அப்ப இறுதி விருத்திசாரம் பண்ணப்படும். இந்த வசனத்தை படிக்க ராவும் பகலும் படிச்சு தியானிக்க கடவுள் தான் எனக்கு, அவர் தான் என்னுடைய உலகம். என் அப்பா அம்மாவை என்னை காட்டிலும் தன் தாய் தந்தையாவது தன் பிள்ளையாவது அன்பு செய்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல. அப்ப தேவனா கடவுளா, கடவுள் தான் முக்கியம். அந்த ஒரு உணர்வு எப்போது எனக்குள் ஏற்படுகிறது. ஆனா வாயில சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு வீட்டு விசேஷமா சபையான்னு கேட்டா விசேஷம் போய் முன்னெடுப்போம். அப்ப எப்படி கிடைக்கும்? அதான் வேதம் சொல்லுது. அப்ப என்ன பண்ணா இது நான் தியானிக்க கடவுளோடு ஒரு ஐக்கியம் எனக்குள்ள முழுசா ஏற்படுது. அது உணர்வோட கலந்துறாரு. கலக்கிற பொழுது என்னன்னாக்கா என்னுடைய இருதயம் தூய்மை செய்யப்படுகிறது. அப்ப இந்த தூய்மை செஞ்ச உடனே இதுல இருக்கிற அழுக்கெல்லாம் வெளிப்படுத்த வசனம் உள்ள போய் அடிச்சு எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும். என் பாவங்களை, எனக்குள்ள இந்த எண்ணங்கள், துக்கங்கள், கவலைகள், வருத்தங்கள், பொருளாசை, காமம், விகாரம், களவு, சூது, இந்த எத்தனை வகையான மாயைகள் இருக்குதோ எனக்குள்ள அவங்க மனசாட்சிக்கு தெரியும். அப்ப அட்டில கோபம் கூட சின்ன விஷயத்துல கோபத்தோட ஒரு வகையான நோய் தான், அது ஒரு வகையான ஆவிதான். அப்ப இது கூட வெளியிடும். அப்ப இந்த வசனங்கள் உள்ள போக என்ன பண்ணும், அதுல இருக்கிற அந்த பாரத்தை ஃபுல்லா எடுத்தோம் என்ன பண்ணும், ஜீவ ஊற்று வர ஆரம்பிச்சோம். ஜீவ ஊற்று வச்சுனாக்கா அப்ப என்ன பண்ணும், உணர்வு அடைஞ்சிடும். உணர்வு அடைஞ்சிட்ட பிறகு தேவன் கிட்ட நம்ம பேசலாம். அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து சிந்தனை உருவாகும். இதான் முன்னேறத்தில் அப்படி சொல்லுவாரு, இந்த வித்துக்களை நீங்க வெளியிடுங்க. வித்து என்னது, பிறந்தது. அதாவது 2 வகையில நம்மளுக்கு ஜென்மசோபம் ஒண்ணு இருக்குது. சில குணம் வந்து ஜென்மசோபமாவே வந்திருக்கும். அதாவது அப்பாவுடைய குணம்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பனை மாதிரியே இருக்கிறாங்க, பிள்ளை மாதிரியே இருக்கிறாங்க. அதுக்கான வசனம் இருக்குது. வேணா படிக்கலாங்களா? ஏசாயா 48:8 படிப்பா. நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை, ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை. நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாய் கற்ப தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். தாயின் கர்ப்பம் தொடங்கி நீ சிலது ஜென்ம சுவாமே வரும். அந்த ஜென்ம சுவாபத்தையும் மாற்றோம் நம்ம. 2வது இந்த பூமியில கற்றுக்கொண்டது எது, அதுக்கு நம்ம சிந்தி படிச்சிடலாம். 47:13. நீ உன் சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளையும். சிறு வயது முதல் பழகி வருகிற, முதல்ல நான் சொன்ன தாயின் கர்ப்பத்திலிருந்து ஒரு ஜென்மசான்னு சொல்லுவோம். இப்ப சின்ன வயசுல கத்துக்கிட்டது. நம்ம அதை சில பேர் பேச்சு பார்த்து வச்சுக்கேன், எடுத்துக்கலாம் சின்ன கெட்ட வார்த்தை கலந்த மாதிரி ஒரு வார்த்தை. இந்த அம்மான்ற வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க, இந்த முடின்ற வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. பாத்தீங்க இல்லையா, கற்றுக்கொள்ளுகிறது. அப்ப இந்த மாதிரி விஷயம் திணிச்சிருக்கு இல்லையா, இதெல்லாம் எடுத்து போடணும் எல்லாமே. அது நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 வகையில் நம்மளுக்குள்ள வந்து இந்த எல்லாரும் ஸ்டோரேஜ் ஆகுது. இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவும் போது என்னன்னாக்கா அப்பதான் வந்து அந்த ஜீவன் வரும். அப்ப இதை கழுவுனாக்கா இந்த வசனத்தை கொண்டு உணர்வு உள்ளவனாக்கணும். உணர்வு ஆகும்போது இந்த வித்து நம்மளுக்குள்ள மாறும். எப்படி மாறும் படிப்பும் அதே 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே. அது தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே. அப்படிதான் இல்லையா இந்த வித்து. அப்ப என்னன்னாக்கா நம்ம படிக்க இந்த ஜென்ம சோபர்கள் எவ்வளவுக்குள்ள இந்த வித்து என்ன பண்ணாக்கா இதை படிக்க இது உள்ள போயிட்டு நீ கத்து வச்சது இல்லை உன் ஜென்மத்திலே வருന്നത് இது எல்லாத்தையும் அப்படியே வெளியெடுக்கும். வெளியே எடுத்து போனாக்கா நம்முடைய புது மனுஷன் நம்ம மாறுறோம். அப்பதான் வந்து அந்த தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தியுள்ள அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா சிந்தனை எங்க தான் உருவாகணும். இப்ப நம்ம பேச பார்த்தீங்களா, இப்ப இந்த வசனம்லாம் உள்ள போயிடுச்சுனாக்கா நம்மளால கழுவிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் தான் சிந்தனைகள் புதுசாக நம்மளுக்குள்ள உருவாகும். அதனால தான் சொல்லுவாரு,
இயேசு கிறிஸ்து சொல்லும்போது கூட சொல்லுவாரு, படிப்பா யோவான் 7:38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். என்ன சொல்றது? வேத வாக்கியங்கள் சொல்லுகிறப்ப இடத்துல விசுவாசம் அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதியாய் ஓடும். அப்ப என்னது? வேத வாக்கியம் என்ன சொல்லுது? உன் இருதயத்தை உணர்வுள்ளதாக மாற்று, உன் இதயத்தில் சேர்த்து வச்சிருக்கின்ற அந்த அழுக்கெல்லாம் வெளியேற்றுங்க, ஜீவன் அங்கிருந்தா வரும். அப்ப வேதம் இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துச்சு. அப்ப வேத வாக்கியம் சொல்லுகிற பிரகாரம் நம்ம விசுவாசம் வைக்கும்போது என்ன பண்ணுதுனாக்கா, அப்பதான் சொல்லுது என்னது, இந்த இருதயத்தை மாத்திக்கங்க. அதுக்கு ஒரு விருத்தசனம் செய்யணும். அந்த விருத்தசனம் எப்படி செய்ய முடியும்? வசனம் என்ற பட்டயத்தை கொண்டு தான் செய்ய முடியும். அப்படி நீங்க பண்ணும்போது இந்த வசனம் உள்ள போக 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 போனாக்கா நீங்க உணர்வு அடைய ஆரம்பிச்சிருங்க. இந்த உணர்வு வந்த உடனே உங்களுக்குள்ள இருக்கிற இந்த காமிக்கரம், இந்த உலகம் சார்ந்தது எல்லாமே வெளியேறும். வெளியேறின உடனே உங்களுடைய மனசு காலி ஆயிடும். காலி ஆயிட்ட உடனே அப்ப என்ன பண்ணும்? அதுக்கப்புறம் தான் தேவனுடைய ப்ரோசஸ் அங்கே ஸ்டார்ட் ஆகும். இப்போ திருப்பியும் சொல்லுங்க, இந்த பூமி நம்ம எல்லாம் வாழ்ந்துருக்கோம், எல்லாமே சொல்லலாம். தேவன் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ கடவுள் எங்களுக்கு இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு, எவ்வளோ பண்ணியிருக்காரு. நிறைய பேர் நீங்கள் எத்தனை பேரும் கேட்டுப்பாரு, அவர் தான் என்ன காப்பாற்றுறாரு, இவர் தான் காப்பாற்றுறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாமே தெரியுது. அதற்கான உணர்வு அடைஞ்சு நம்ம வாழ்கின்றோமான்னு கேட்டால் கிடையாது. அப்போ உணர்வு எப்படி அடைய முடியும் என்றால் வசனத்தை கொண்டு இருதயத்தை தூய்மையாக்க வேண்டும். தூய்மையாக்கிய பிறகுதான் அந்த ஜீவ ஊற்று வரும். ஆனால் இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தியா, பாவம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், நல்லா தான் இருக்கிறோம், அவன் பாவம் பண்ணிட்டாங்க நல்லா தான் இருக்கிறான். அப்படி கிடையாது. வசனம் சொல்லுது, நல்லோர் மேலும் தீயர் மேலும் தன் மழையை பொய்கின்றார், நன்றி உள்ளோர் மீதும் நன்றி கட்டவங்க மீதும் தன் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். தேவனை பற்றி என் வீட்டில் 4 பிள்ளை இருக்குது, ஒரு பிள்ளை தரதலையாக இருக்குது, ஒரு பிள்ளை ஒழுக்கமாக இருக்குது. தரலையாக நான் விட்டுற முடியுமா? பெத்துட்டுனே வளர்த்தானே ஆகணும்? இல்லைப்பா வெளியே தூக்கணும் இருக்கும். ஆனால் பரிசு இருக்காது, கடமைக்கு செய்வோம். புரியுது இல்லையா? அப்போ எந்த பிள்ளை என்னுடைய பேச்சை கேட்டு எனக்கு கீழ்ப்படிஞ்சு, அப்பா உங்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்சதுப்பா, நீங்கள் சொன்னால் சரிப்பா, இல்லைப்பா உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்குறேன்ப்பா, உங்களை தான் உங்களை ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி சொல்கிற பிள்ளைங்க நம்முடைய கவனம் ஈர்ப்பு எந்த சூழ்நிலையிலும் அது மேலே தான் நம்முடைய நோக்கம் இருக்கும். இன்னொரு பிள்ளைக்கு சோறு போடுவோம், ட்ரெஸ்ஸை கொடுப்போம், கை சில காசு கொடுப்போம். ஆனால் எனக்கு அவன் மேலே பற்றிக்க மாட்டேன் கிடையாது. ஒரு பிரச்சனையா எனக்கு மனசில் அழுதுறோம், ஃபீலிங் வராது, ஒரு துக்கம் வராது. ஆனால் என்ன அன்பு செய்கிற பிள்ளை மேலே ஒரு துடிப்பு வரும், ஒரு உணர்வு வரும். அப்போ என்ன சொல்கிறேன்னாக்கா, நம்ம தேவன் மேலே உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ உணர்வு வந்துட்டாக்கா நம்மளுக்கு இந்த பாவத்தை விட்டு விலகக்கூடிய எண்ண ஓட்டங்கள் ஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் குடும்பம், இதுதான் தேவன். அந்த தெளிவு பிறக்கும். இந்த தெளிவு பிறக்கும்போது சிந்தனைகள் அங்கிருந்து உருவாகும். ஏன்னா முன்ன சொல்ல பாருங்க, நம்ம படிச்சுக்கிறது ஆவி ஆத்மா சரீரத்தை பற்றி படிச்சுக்கிறோம். சரீரத்தை பற்றி ஃபுல்லாக படிச்சிட்டேன், ஆத்மா பற்றி படிச்சுக்கிறோம். ஆத்மாவுடைய இருதயம் படிச்சிட்டோம். இருதயத்தில் இருக்கிற இந்த இருதயம் எப்படி எப்படிலாம் இந்த ப்ரோசஸ் இதுன்னு தெரியாதான். இதனுடைய 3 விஷயங்கள். நம்மளுடைய சிந்தனைகள், நாம் சேகரித்து வச்ச விஷயங்கள் எல்லாம் இதுதான் போய் தங்குது. இதை காலி பண்ணாத ஆவி நம்மளுக்குள்ள இயங்காது. ஏன்னா இதை படித்தாதான் அந்த ஆவியை பற்றி முடியும். இந்த ஆவிக்குள்ள தான் சிந்தனைலாம் இருக்குது. புரியுது இல்லையா? அப்போ அடுத்த முறை நம்ம சொல்லும்போது இந்த சிந்தனை என்றால் என்ன, அதாவது தாட் அண்ட் திங்க்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கட்டுறது மூலயமா சொல்லக்கூடியது, நம்மளுக்குள்ளே உருவாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த இருதயத்தில் தான் எல்லாமே உருவாகும். நீங்கள் ஒரு இடத்துல பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய படிச்சு வச்சுன்னு போவோம், டக்குன்னு போயிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு வேற ஒரு கேள்வி கேட்பாங்க, டக்குன்னு அந்த டைம் நமக்குள்ள ஒரு ஆன்சர் வரும். அதுக்கு பேர் தான் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. புரியுது இல்லையா? அப்போ இந்த தாட்ஸ்லாம் நம்மளுக்குள்ளேருந்து நிறைய உருவாக்கணும், டக்குன்னு எல்லா விஷயத்தையும் நம்ம செய்யணும், எல்லாத்தையும் இந்த பூமியில் எல்லாத்தையும் ஈஸியாக லேஸாக கையாளுனாக்கா இந்த தாட்ஸ் நம்மளுக்குள்ள உருவாக முக்கியம். அந்த தாட்ஸ் எங்கேருந்து உருவாகுதுனாக்கா நம்முடைய இருதயத்தில் தான் உருவாகுது. அப்போ இருதயத்தில் தாட்ஸ் உருவாகுனாக்கா இங்கே நீ சேமிச்சு வச்சுக்கிறது எல்லாத்தையும் வெளியெடுத்து போடணும். புரியுது? நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். புரியுதா இல்லையா? அப்போ இது நீங்கள் உள்ள கத்தனை எடுக்காத உங்களால் புது விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியாது, புது விஷயம் செய்ய. அப்போ இதெல்லாம் எடுத்து போடுனாக்கா இது உணர்வடையணும். இந்த உணர்வு வரும்போது தான் உணர்வடையத்துக்கு விருத்த சென்சேன். விருத்த சென்சேன்னாக்கா வசந்தம் ஒன்றா பண்ணணும். நம்ம இப்படியே பழக என்ன ஆயிடுனாக்கா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே நம்மளுக்கு யாருடைய கைட்னஸ் வேணும் அந்த உலகத்தில். நம்முடைய மனம் யாரும் எனக்கு தேவையில்லைன்ற ஒரு மனநிலைக்கு வந்துடும். தேவன் நான் இவ்வளோ தான் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடும். இந்த மைண்ட் செட் வந்துட்டா போதும், இந்த உலகத்தில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம். நம்ம ஒன்று ஒரு ரேங்கில் தரோம். பிள்ளை, குடும்பம், வாழ்க்கை, பிஸ்னஸ் இப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக தரோம். ஆனால் நம்மளுக்குள்ள உணர்வு, இந்த இதயத்துக்குள்ள உணர்வு இருந்துச்சுனாக்கா இதெல்லாம் ஒரு ட்ராக்ல உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். உனக்கு அங்கங்கே திசை மாறாது. ஐயோ வேலை மேலே பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இந்த கவலை அந்த கவலை, அதை எப்படி சரி பண்ண போகிறேன், இதை சரி பண்ணலாம், எல்லாத்தையும் ஒரே மருந்துல சரி பண்ணாக்கா இருதயம் தூய்மையாக்கப்பட வேண்டும். அதற்குள் ஜீவன் உருவாக்க வேண்டும். அந்த வழி, அந்த ஜீவன் மட்டும் உருவாகிற வழி மட்டும் நீ கரெக்டாக கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அந்த ஜீவன் உள்ள வர வச்சுட்ட,
இயேசு நம்ம தான் வேத வாக்கியம் சொல்ல பிரகாரம் இடத்துல விசுவாசம் ஒன்று அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதியாய் ஓடும். அப்போ உனக்கு வேற எந்த வழியும் தேவையில்ல. அவனை போய் பார்க்கணும், இவனை போய் பார்க்கணும், அந்த ஆளை பார்க்கணும், இதை பார்க்கணும், அப்படி சேர்க்கணும் எதுவுமே வேணும். வேதம் சொல்லுகிற பிரகாரம் நீங்கள் தேவனை அனுபவிச்சிருங்க. அப்போ உங்களுடைய இறுதியம் ஓப்பன் ஆகிடும். அதுக்குள்ள தான் சிந்தனைகள் வரும். இந்த சிந்தனை எப்படி உருவாகுது, அதை எப்படி தேவன் நமக்குள்ள கொடுக்குறாரு, அந்த சிந்தனையின் மூலமா அப்புறம் இந்த நம்ம பண்ணக்கூடிய ஜபங்கள் தேவன்கிட்ட எப்படி போகுது, தேவன் எப்படி அந்த ஜபத்துக்கான பலனை கொடுக்குறாரு என்று நாம் அடுத்த வாரத்தில் நான் சொல்லித்தரேன். உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு நன்றி.